ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLE 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 29/3/2026 சம்ருதி SM 48க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு ஏ போர்டு அதோட ABC போர்டுக்கு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டு அதோட ABC போர்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை அந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 808 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா 603, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 184, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா 789 சொல்லிட்டு இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜம்பிங் சீரியல்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஜம்பிங் சீரியல்னால் நம்ம ஒரு நம்பர் வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ராவுக்கு ஒரு தடவை வந்து ஜம்பாகி வர்றதுனால அதை நம்ம ஜம்பிங் சீரியல் சொல்லுவோம். அப்படி நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் இந்த ட்ராவுக்கான நம்ம ஏ போர்டாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏ போர்டுக்கு தான் போக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா சி போர்டில் போகும். ஆனால் இங்கே வந்து கெஸிங்லேயே நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் தான் நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இதை நான் ஏ போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 9, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ரா நம்மளுக்கு 9 ஒருவேளை நம்மளுக்கு சிங்கிள் நம்பராக இருக்கிறதுனால இது நம்மளுக்கு மிஸ் ஆகிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9 பவர் நம்பர் 4 எடுக்கலாம். அப்போ 9 அல்லது 4 தான் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. இப்போ 9 அல்லது 4 எப்படி நம்ம எடுத்தோங்கிறத 1 by 1 ரிசல்ட்டுக்குள்ளே பார்த்தலாம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 890 கொண்டு வந்திருக்கேன். இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 890 அப்போ நம்மளுக்கு வந்து 9 வந்து பி போர்டு நண்பா. அப்போ இந்த இடத்துல வந்து B9. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 063 ரிசல்ட்டு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து 330, அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு 268, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 789. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து C9. இப்போது இந்த B9க்கு C9க்குள்ள இடைப்பட்ட தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 063, 330, 268. ஸோ 3 ட்ரா. மூணு ட்ரா நண்பா. இடையில இருக்கிறது 3 ட்ரா. அப்போ B9, அதுக்கப்புறமா நம்மளுக்கு 3 ட்ராவுக்கு அப்புறம் C9, அதுக்கடுத்து கவனிச்சின்னா நம்மளுக்கு 184, 603, அதுக்கப்புறம் 808. இந்த இடத்துல கவனிங்க 1 2 3. ஸோ இது நம்மளுக்கு 3 ட்ரா. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 1 2 3 சேம் தான் பாருங்கள். 3 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு 9 வர மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பி போர்டு, ரெண்டாவது சி போர்டு. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ 9 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 3 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு 9 வருது. அது வந்து நம்மளுக்கு போர்டையும் கரெக்டாக காட்டிக்கிட்டே வருது. அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு A9 இருக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை A9 மிஸ் ஆனால் நம்மளுக்கு அதோடய பவர் நம்பர் வந்து நான் 4 கொண்டு வந்திருக்கேன். 9க்கு பவர் 4ங்கிறதுனால. ஏன்னா கடைசியாக C9 வரப்போ நம்மளுக்கு வந்து அடுத்து சி போர்டில் வந்திருக்கிறது 4. ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 9Bயில் வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு 6 வந்திருக்கு. அப்போது இதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டப்படை இறங்குற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுக்கு 9 வரட்டுன்னா பவர் நம்பராக நம்மளுக்கு 4 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 9 4 தான் நம்மளுடைய கெஸிங் நம்பர். 9 அல்லது 4 நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டில் ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுடைய ABC பாக்ஸ் நம்பர்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ABC பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் வந்து நம்மளுக்கு 42 6 961 970 495 932 950 451
498 920 425. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய பாக்ஸ் நம்பர் நண்பா. ஸோ ஏ போர்டு அல்லது ஆல் போர்டில் 9 அல்லது 4 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ரா இதுலேருந்து பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்ம ஃபார்மேட் படி ஸ்ட்ரைட்டாக தான் கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் சில நேரத்துக்கு நம்மளுக்கு உல்ட்டாவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இது நம்மளுடைய 36 நம்பர்ஸ்லேருந்து குறைச்சி கொண்டு வந்து 10 நம்பர்ஸ். இந்த ட்ராவுக்கான ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸாக நான் 426 961 அப்புறம் 970 495 932 950 451 498 920 425 சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஒரு வேளை கெஸிங் ஒத்து வரலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்புக்கு சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் என்ன மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கும் ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்லேருந்து எடுத்தது தான். அதனால் இங்கே வேறு அங்கே வேறுன்னு கிடையாது நண்பா. ஸோ எப்படி நம்ம 36 நம்பர்ஸ்லேருந்து நம்ம 10 நம்பர்ஸாக குறைச்சிருக்கோமோ அதே மாதிரி அந்த 36 நம்பர்ஸ்லேருந்து ஒரே ஒரு நம்பர்ஸை மட்டும் நம்ம தனிப்பட்டு எடுப்போம். அதை நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். அது ஹிட் ஆனாலும் சரி, ஃபெயில்ட் ஆனாலும் சரி. சில நேரம் நம்மளுக்கு ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கத்தான் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஒரே மாதிரியான ஃபார்மெட்டை கையில் எடுக்கும்போது நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த ஸ்கிப்ன்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. யாரும் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. ஸோ என்னதான் நம்ம ஒரு வீடியோவில் திருப்பி சொன்னாலும் நம்ம சொல்கிறத சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமையோட ரிசல்ட் நண்பா, நம்மளுடைய சம்ருதி ரிசல்ட்டு. அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்மளுடைய சம்ருதி ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 29/3/2026 சம்ருதி SM48க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜம்மிங் சீரியல் பார்த்துருக்கோம். ஸோ ஜம்மிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 போர்டு கிடச்சிருக்கு. 3ஆவது ஒரே ஒரு போர்டு மட்டும் இருக்குது. ஏன்னா ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பி வந்துருச்சு, நம்மளுக்கு சி வந்துருச்சு. ஸோ ஏ மட்டும் தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ சேம் ஃபார்மேட் படி இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் கொடுப்போம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. அதே மாதிரி இதில் எதுவுமே கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்டா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.